வியாழக்கிழமைனா வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வீடெல்லாம் துடைச்சி சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு கப் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் மதிய சமையலே ஆரம்பித்தேன். வத்த குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி செய்யணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வத்த குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த குழம்பு ஞாபகம் வந்துச்சுனாலே ஹாஸ்டல் ஞாபகம் வந்துடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது வந்து அவங்க அம்மா வந்து செஞ்சு கொடுத்து விடுவாங்க. 1 வீக்குக்காவது வச்சுக்கிற மாதிரி நிறையாவே கொடுத்து விடுவாங்க. ஆனால் அவள் சாப்பிட்றாளோ இல்லையோ நாங்கள் தான் சாப்பிடுவோம். ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும், அதிலே சாப்பிட்ருவோம். நாங்களாம் சாப்பிட்ருவோன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாகவே கொடுத்து விடுவாங்க. அதனால் இந்த டேஸ்ட் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அதை நானும் அதே மாதிரி தான் வெங்காயம் பூண்டெல்லாம் முழுசாகவே போட்டு தான் பண்ணுவேன். சரி வாங்கின கீரை வந்து பாதி இது அழுகிருச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் அதை கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் பசங்களுக்கு செஞ்சது கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் அதையும் வச்சு வத்தல் வச்சு தான் சாப்பிட்டோம். பசங்க ஈவினிங் வந்ததுமே இன்றைக்கி ஸ்வீட் எதாவது செய்யுங்கம்மா சொன்னாங்க. உடனே செய்கிறதுனே எனக்கு கேசரி தவிர எதுவுமே தோணாது. அதுதான் செஞ்சு சாப்பிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.